கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு கப்பலும் கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். ஒரு 4 காரணம் இருக்கு. நம்பர் 1 வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனு, எப்போ பார்த்தாலும் ஃபோனு, வேலை அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வேலையாவே இருக்கோமா? அப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடம் வேணும் அப்படின்னா அது கோயில் தான். அப்போ அந்த இடத்துல வந்து 2 பேரை வந்து அப்படி ஜாலியா அவங்க 2 பேரோட டைமை ஷேர் பண்ணிக்க முடியுது. முதல் காரணம். 2வது காரணம் வந்து இந்த கோயிலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமைதியும் ஒரு ஸ்டில்னஸும் கிடைக்கும். அப்போ மனசு எப்படி பார்த்தாலும் அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம் ஆகி கொஞ்சம் ஸ்டில் ஆகும்போது 2 பேருமே ஒரு எமோஷனல் ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். 2 பேருமே வந்து கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும் 2 பேருக்குமே. ஸோ 2 பேருமே வந்து அமைதியை வந்து பகிர்ந்துக்க முடியும். 3வது காரணம் எதுக்கு போனோம் அப்படின்னா, இது வந்து ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்ட் டு த ட்ரெடிஷன் கூட சொல்லலாம். ஒரு 2 பேருமே சேர்ந்து அதை பண்ணும்போது 2 பேருமே வந்து இந்த ட்ரெடிஷன் நல்லா இருக்கு, வாரம் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஒரு பந்தத்தை உருவாக்குறாங்க. ஒரு ட்ரெடிஷனை உருவாக்கும் போது 2 பேருமே ஷேர் பண்றாங்க ஒரு வேல்யூஸை. அது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் கிராட்டிடியூட்னு கூட சொல்லலாம். நன்றி உணர்வு அந்த படைத்தவனுக்கோ இல்லாட்டி இயற்கைக்கோ எதுக்கு வேணா இருக்கலாம். ஸோ அந்த நன்றி உணர்வை தெரிவிக்கும் போது பந்தம் ஸ்ட்ராங் ஆகுது. 4வது ரொம்ப முக்கியம் வந்து இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சண்டை சச்சரவுலாம் இருக்காம ஜனம் ரொம்ப அமைதியா இருக்கும். பார்த்தீங்களா, ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டோம், அமைதியா இருக்கும். அப்போ அந்த கோயில் போயிட்டு அந்த வைப்ரேஷன்ல வெளில வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மன்னிக்கும் தன்மை இன்க்ரீஸ் ஆகுது 2 பேருக்குமே. ஸோ இந்த ஒரு 4 காரணத்துக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரீசெண்டா நானும் ஒய்ஃபும் போயிட்டு வந்த கோயில் வந்து கால பைரவர் கோயில் ஒன்று இருந்தது. நீங்க எந்த கோயிலுக்கு ரீசெண்டா போயிட்டு வந்தீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.